பக்தி கிளிட்ஸ் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடன் பிரச்சனைக்கான தீர்வு. 12 ராசிக்காரங்களும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கடனுக்கு உண்டான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஏஎல்பி மேஷ ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் எலுமிச்சம்பழம் செடி வளர்க்கக்கூடாது. யார் ஒருத்தங்க மேஷராசி எலுமிச்சம்பழம் செடி வீட்டில் வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா கடன் பிரச்சனை அதிகரிக்கும், கடன் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால எலுமிச்சம்பழம் செடி வீட்டில் வைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள ஒரு வார்த்தை கூட நீங்க வீட்டில் இருக்கிறவங்கள திட்டக்கூடாது. அதே போல நீங்க ரெட் கலர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. நிச்சயம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்காம இருக்கும். அடுத்து உங்களுடைய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சியில இருக்கக்கூடிய நீலி வனவேஸ்வரர் கோவில் தான் அது. அங்க நீங்க செவ்வாய்க்கிழமை அன்று போயிட்டு ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் கடன் பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும். அடுத்து ஏஎல்பி ரிஷப ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பொருளை யாருக்குமே தானம் கொடுக்கூடாது. அதே போல யார்கிட்டையும் இருந்து இலவசமா எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டு வாங்க. அடுத்து உங்களுடைய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா, சேலத்துல இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோவில் தான். இந்த சுகவனேஸ்வரர் கோவிலுக்கு யார் ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை அன்று போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அவங்களுடைய பேராசி சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வரீங்களோ, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஏஎல்பி மிதுன ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க உபயோகப்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டங்களும் கடன்களும் சேர்ந்து வரும். ஸோ அதனால வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் அல்லது ஆடைகள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்ளது நல்லது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரமௌலீஸ்வரர். இந்த கோவில் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடியாதவங்க இந்த சுவாமி படத்தை வாங்கி வீட்டிலேயே வச்சு தரிசனம் செய்து கொள்ளலாம். நீங்க தரிசனம் செய்ய வேண்டிய கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை. அடுத்து ஏஎல்பி கடக ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க உபயோகப்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னா கருப்பு. அடுத்து கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எள்ளு சாப்பிடவே கூடாது. எவ்வளோக்கு அவ்வளோ இந்த எள்ளு சாப்பிட்றீங்களோ கடன் அவ்வளோக்கு அவ்வளோ இருந்துகிட்டே இருக்கும், பெண்டிங்ல தீரவே தீராது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் ராகு காலத்துல போய் விளக்கேத்திட்டு வாங்க. நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தோம்னா ஏஎல்பி சிம்ம ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க செய்யக்கூடாத விஷயம் இந்த தை மாசமும் மாசி மாசமும் சப்பல் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சனீஸ்வரருடைய அம்சம் தான் இது. சப்பல் அந்த 2 மாசத்துல ஏதோ ஒரு மாசம் நீங்க சப்பல் வாங்குறீங்க, ஷூ வாங்குறீங்கன்னா கண்டிப்பா கடன் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால இந்த விஷயத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்து நீங்க பரிகாரம் செய்ய வேண்டியது சூரிய பகவான் பரிகாரம் தான் செய்யணும். நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பித்தளை தட்டுல கோதுமை போட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி மண்ணகல் விளக்கு தீபம் ஏத்திட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரலாம். அடுத்து ஏஎல்பி கன்னி ராசியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறவங்க நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா துளசி செடி. துளசி செடியை வீட்டில் நீங்க வளர்க்கக்கூடாது. அதே போல இந்த மணி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய செடி நிறைய வீட்டில் இருக்கும். அந்த பிளான்ட் இருந்தா வீட்டில் அந்த செடி இருந்தாவே பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. ஆனா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய கெடுதலாவே உண்டு பண்ணிடும். ஸோ அதனால இந்த மணி பிளான்ட்டை தண்ணியில வச்சிங்கன்னா தண்ணியாட்டம் காசு அந்த வீட்டில் செலவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க தண்ணிலையும் வைக்கக்கூடாது, மண்ணிலையும் வைக்கக்கூடாது. ஆக மொத்தத்துல உங்க வீட்டிலேயே அந்த
மணி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய செடிகள் வந்து வைக்க வேண்டாம். நீங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு ஒயிட் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ண பொருளாதாரம் உயரும், கடன் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புதன்கிழமை போயிட்டு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய துணியில 11 ரூபாய் முடிஞ்சு உண்டியல்ல போட்டுட்டு வேண்டிட்டு வாங்க. 11 நாள்ல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுடைய கடன் அடைக்க. அடுத்து ஏஎல்பி வந்து துலா ராசியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க உங்களுடைய அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் சாண்டல் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை முற்றிலும் தவிர்க்கணும். அதே போல வெண்பொங்கல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரவே தீராது, கூடையே இருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஏஎல்பி வந்து விருச்சிக ராசியாக போயிட்டுருக்குன்னா அடிக்கடி யார் பீட்ரூட் சாப்பிட்றீங்களோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா கடன் வந்து தீரவே தீராது, என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் அவாய்ட் பண்ண வேண்டியது. அடுத்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை எள். வெள்ளை எள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த கடன் சுமைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், மேலும் கடன் வந்து உங்களுக்கு உண்டாகாமல் இருக்கும். நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகணும். அடுத்து பார்த்தோன்னா ஏஎல்பி வந்து தனுசு ராசியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபாடு செய்யணும். அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கேது, அதாவது இந்த ராகு கேதுக்கு உகந்த நேரமான ராகு காலத்தில் தான் நீங்கள் வந்து இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா தான் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை. இந்த பச்சை நிறத்தை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மன அழுத்தங்களும் கடன் சுமையும் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. உங்களுடைய வீட்டில் வந்துட்டு முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு சின்ன சைஸாவது ஒவ்வொரு ரூம்லையும் வச்சு பாருங்க, கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். அடுத்து வந்து ஏஎல்பி வந்து மகர ராசி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் செடிகள் இது எதுவுமே வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. ஸோ மஞ்சள் நிற பூச்செடி வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தான் அதிகரிக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது நல்லது. நீங்கள் அடிக்கடி சிவப்பு நிற கர்ச்சிஃப் வந்து உங்கள் கூடையே வச்சுக்கிட்டிங்கன்னா கடன் சுமையிலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு எருக்க மாலை போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தோன்னா ஏஎல்பி வந்து கும்பராசியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க யானைக்கு வந்து உணவு அளிக்கணும். அதே போல் வந்து மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மையை வந்து வீட்டில் வாங்கி வைங்க, நிச்சயம் வந்து மாறுதல்கள் ஏற்படும். இந்த கும்பராசிக்காரங்க மட்டும் வந்து குருவுடைய அம்சம், அதாவது ஜாதக ரீதியாக குரு பகவான் வந்து நல்ல நிலையில் இருந்தால் தான் வந்து இந்த யானை பொம்மை அப்படிங்கிறத தானம் கொடுக்கணும். ஸோ நல்ல நிலையில் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்பட்டுடும். அதனால சுய ஜாதகப்படி இந்த பரிகாரம் மட்டும் கொஞ்சம் மாறும். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த கும்பராசியாக இருக்கிறவங்க சப்பலை வந்து யாருக்காவது தானம் கொடுக்குறீங்க, 50 வயதுக்கு மேலே இருக்கிற முதியவர்களுக்கு செப்பல் தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடன்ல இருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்து வந்து ஏஎல்பி வந்து மீன ராசியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு வகை, துவரம் பருப்பாகட்டும் இல்லை பாசி பருப்பாகட்டும், இதை வந்து தானம் கொடுங்க, நிச்சயம் கடன் சுமை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் ஒயிட். இந்த பியூர் ஒயிட்டில் எங்கேயாவது ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் கையில் வந்து கயிறு கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையில் நிறைய பேர் 4-5 கயிறு ஒரே கையில் கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மீன ராசிக்காரங்க கட்டினீங்கன்னா வந்து கடன்லேருந்து வெளியவே மீண்டு வர முடியாது. ஸோ இதுவுமே ஒரு காரணம் கடன் ஏற்படுறதுக்கு. ஸோ உங்களுக்கான பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்து அம்மன். ஸோ இந்த அம்மனுடைய வழிபாடை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க, அல்லது போக முடியாதவங்க அந்த சுவாமியோட படத்தை வச்சு வீட்டிலையே வழிபாடு செய்யுங்க,
நிச்சயம் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த வீடியோ பதிவில் கடன் தீர்வுக்கான பிரச்சனைகள் எப்படி எப்படிலாம் வரும், ஸோ கடன் தீர்வுக்கான பரிகாரம், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.